Good evening students, welcome to our computer applications class. Last class what we have learned in our computer applications means chapter 3, that is nothing but introduction to database management system. In the database management system we have know about what is database and then what is DBMS, what are all the concepts available in DBMS and then DBMS models. Okay, up to this we have learned in our last class. Okay, so ஞாபகம் இருக்குதா? hierarchical, network, relational and then object oriented database model இருக்கு 4 model, then ACID properties, concurrency control and locking. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா நம்ம லாஸ்ட் கிளாஸில். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் RDBMS பற்றி. இந்த எல்லாமே ரிலேஷனல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது DBMS. இனி பார்க்க போகிறது எல்லாமே RDBMS, தட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு இப்போ அதனுடைய லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாமே ரிலேஷனல் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். சரியா, ஒரு டிபிஎம்எஸ் வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணிச்சு அப்படின்னா தென் வி கேன் கால் தட் அஸ் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்குது, அதை வந்து ரிலேஷன்ஷிப் டைப்பில் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுன்னா தென் வி கேன் கால் தட் அஸ் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, இது வந்து எஸ்கியூஎலுக்கு அடிப்படையாக இருந்தது தான் இந்த RDBMS. அது இல்லாமல் இப்போ நிறைய நமக்கு மாடர்ன் இது வந்துடுச்சு. ஓகேவா, மாடர்ன் லாங்குவேஜஸ் நிறையா வந்துடுச்சு டிபிஎம்எஸில். ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், MySQL, இந்த எல்லாத்துக்குமே நமக்கு பேசிக்காக இருந்தது இந்த RDBMS தான். ஓகேவா, இந்த RDBMSல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ்னால் என்ன, டேபிள்னா என்ன, டப்பிள்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன, ஸ்கீமானா என்ன, கீனா என்ன, இந்த மாதிரி நிறைய RDBMS ஜர்கன்ஸ்னால் என்னது ஒரு உறுதிமொழி மாதிரி. சரியா, அதை பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டாபிக்ஸு கீழே. புரியுதா? அதை தான் இந்த 3.3 ஹெட்டிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள் 3.4 RDBMS ஜர்கன்ஸ். ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ தான் பார்த்தோம் டிபிஎம்எஸில் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை லேர்ன் பண்ண போகிறோம். அதெல்லாம் தான் RDBMS ஜர்கன்ஸ்னு சொன்னோம். அதனால தான் அந்த டாப்பிக்கில் அதை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RDBMS தான், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் SQLன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். சரியா, அதாவது விண்டோஸு, மேக்கு, லினக்ஸு, நீங்கள் என்ன OS போட்டிருந்தாலும் அந்த OSல ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா அது RDBMS கிட்ட இருக்குது. சரியா, இந்த மாதிரி நிறைய ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் இருக்குது. ஆரக்கிள், MySQL, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இந்த MySQL சர்வர். ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து நமக்கு இருக்குது. MS ஆக்சஸ் இருக்குது. ஸோ கவனிங்க, RDBMSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹை அவைலபிலிட்டி. சரியா, நிறைய இது வந்து எவ்வளோ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செக்யூராக இருக்கும். அதை தான் ராபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. சரியா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி அதிக சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதாவது இது நடந்துட்டாலும் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். தீஸ் ஆர் அவர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் RDBMS. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் டேட்டாபேஸில் என்னென்னு பார்த்துட்டோம், டேபிள்னா என்னென்னு பார்த்துட்டோம். டேபிள்னா ஃபஸ்ட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Table is nothing but a collection of data. It consists of rows and columns. ஓகேவா, ஒரு டேபிள் அப்படின்னா டேபிள் ட்ரா பண்ண சொல்கிறாங்க, டைம் டேபிளே போடுறீங்க. சரியா, அப்போ அந்த டைம் டேபிளில் என்ன இருக்குது, எல்லா டேஸ்லேயும் என்னென்ன பீரியட்ஸ் அலோகேட் ஆகணும், அது எவ்வளோ டைம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷெட்யூல் போடுறீங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது, தென் ஃபீல்ட்ஸாக டிஸ்பிளே ஆகுது. சரியா, ஸோ தட் இஸ் அ டேபிள். ஓகேவா, அது என்ன அப்படின்னா அந்த டேபிள் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் டேபிள். ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ளே டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற இடம் தான் என்ன அப்படின்னா டேபிள். அந்த டேபிள் பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துடலாம் டேட்டாஸ் எல்லாமே. சரியா, தட்ஸ் வை வி ஆர் டிசைனிங் டேபிள் இன்சைட் DBMS. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ டேபிள் இஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம காட்டணும், ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் இஸ் அ சிம்பிள் ரெப்ரஸன்டேஷன். டேபிள் இஸ் அ சிம்பிள் ரெப்ரஸன்டேஷன் டு நோ அபவுட் அ ரிலேஷன்ஸ். அது 1 மார்க்கில் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், த ட்ரூ ரிலேஷன்ஸ் கேனாட் ஹேவ் டூப்ளிகேட் ரோஸ். கண்டிப்பாக என்ன இருக்காது, காப்பி இருக்காது. இப்போ 2 டேபிள் வந்து ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில்
அதில் ரிப்பீட்டடான டேட்டாஸ் வந்து இந்த டேபிள்லேயும் உங்களுக்கு என்ன இருக்காது, ரிப்பீட் ஆயிருக்காது, ரிடண்டன்ட் டேட்டாஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் த எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ அந்த ஐடி, நேம், ஏஜ், சேலரியில் என்னது காலம்ஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அலெக்ஸ், திவ்யா, துளசி இவங்கெல்லாம் என்னது ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்னது இது, தட் இஸ் அ டேபிள் ஸ்ட்ரக்சர். ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, காலம்னா என்னன்னு பாருங்க. த டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். டேபிள் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? டேபிளை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறீங்க, அதை என்னன்னு சொல்றீங்கன்னா காலம்ஸ்ன்னு சொல்றீங்க. ஈச் காலம், ஒவ்வொரு காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், காலம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லலாம். சரியா? ரோ இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டப்பிள், டப்பிள்னு சொல்லலாம், டியூப்பிள்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ என்னன்னு பாருங்க. இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஹவு மெனி ஆட்ரிபியூட்ஸ் இந்த டேபிள் 3.1 எம்ப்ளாயி டேபிளில் எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஐடி, நேம், ஏஜ், சேலரி. ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ the attribute is defined in the table to hold the values of the same type. எதுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டேபிள்குள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஆட்ரிபியூட் கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்னது, ஒரே டைப்பு தான். இப்போ ஐடியில் வந்து நேம் வராது, நேமில் வந்து ஐடி வராது. சரியா? அப்போ நம்பரில் இருக்கிற காலத்துக்குள்ளே கேரக்டர்ஸ் வராது, கேரக்டருக்குள்ளே எல்லாம் ஒரே டைப்பாக தான் இருக்கும். நேமில் வந்து 2 பேர்த்துக்கு வந்து பேரை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொண்டு வந்து உள்ள ஐடி என்டர் பண்ண முடியாது, எல்லாம் ஒரே மாதிரியாக தான் அங்கே கொடுக்க முடியும். சரியா? இந்த இதை தான் ஆட்ரிபியூட் டொமைன்னு சொல்கிறாங்க, அதனுடைய டொமைன் ஸ்பேஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிள் த நேம் ஃபீல்டு வில் ஹோல்டு ஒன்லி கேரக்டர்ஸ் நாட் தி நம்பர்ஸ். நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. த வெர்டிக்கல் என்டிட்டி இந்த டேபிள் இஸ் நோன் அஸ் ஆட்ரிபியூட் ஆர் காலம். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த தடவை இந்த 2ல் தான் 1 மார்க் கேட்டிருந்தாங்க. வெர்டிக்கல் என்டிட்டினா, வெர்டிக்கல்னா நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். வெர்டிக்கல் மீன்ஸ் இப்படி நிற்கிறது வெர்டிக்கல். ஓகேவா? ஸோ அப்போ வெர்டிக்கல் அப்படின்னா என்னது, காலம்ஸ்ன்னு சொல்லுவீங்க, காலம் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஹரிசாண்டல் அப்படின்னா இப்படி இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, ரோஸ்ன்னு சொல்லலாம், ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், டப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம், டியூப்பிள்ஸ். ஓகேவா? டியூப்பிள்ஸ் ஆர் டப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து இதை வந்து ஹரிசாண்டல் என்டிட்டின்னு சொல்லுவீங்க. அது ரெக்கார்ட், இது வந்து என்னது, காலம் இஸ் நத்திங் பட் அ வெர்டிக்கல் என்டிட்டி. இது கேட்டிருந்தாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க 1 மார்க்கில். நெக்ஸ்ட் இந்த இயர் பப்ளிக் 1 மார்க் கொஸ்டினில். நெக்ஸ்ட் பாருங்கள், ரோனா என்னன்னு பாருங்கள். த சிங்கிள் என்ட்ரி இன் டேபிள் இஸ் கால்ட் அ ரோ. ஒவ்வொரு என்ட்ரியும் என்னன்னு சொல்கிறோம், ரோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்னோட ரெக்கார்ட் XXXன்னு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட ரெக்கார்ட் இருக்குது, அப்போ அது XXனுடைய ரெக்கார்டு. YYYனா நெக்ஸ்ட் ரெக்கார்டு இஸ் டிக்ளேர்ட் அஸ் அ YY ரெக்கார்டு, அவங்களோட ரெக்கார்டு. சரியா? அவங்களோட பதிவுகள். ரெக்கார்டுனா என்னது, ஒரு பதிவு. புரியுதா என்னட்டு? ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ டேபிள் இஸ் சிங்கிள் என்ட்ரி இந்த டேபிள் இஸ் கால்ட் அஸ் ரோ, ரெக்கார்ட் ஆர் டப்பிள். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ரோக்கு என்னென்ன பேர், ரெக்கார்ட் ஆர் டியூப்பிள். காலத்துக்கு ஃபீல்டு ஆர் அதர்வைஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனிங்க. ஸோ செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ரெப்ரசன்டட் என்ன, ரோ ஆர் டியூப்பிள். ஓகேவா? அப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம், ரோலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இப்போ XXXனா அவங்களோட ஏஜ், அவங்களோட சேலரி, அவங்களோட ஐடி நம்பர், இது எல்லாமே அவங்க ரிலேட்டடானது. ஸோ தீஸ் செட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அ XS row. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்க. எவ்ரி டியூப்பிள் மஸ்ட் ஹாவ் பை டெஃபினிஷன் a unique value for ஸோ கவனிங்க. இந்த ஹரிசாண்டல் என்டிட்டி இந்த டேபிள் இஸ் நோன் அஸ் அ ரெக்கார்ட் ஆர் ரோ. இந்த ஹரிசாண்டல் என்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரோன்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, ரோனுடைய ஸ்ட்ரக்சர் ஐடி, நேம், ஏஜ், சேலரி ஆர் ஆட்ரிபியூட்ஸ். தட் இஸ் நத்திங் பட் அ காலம்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ். 1 Alex 26 22,000 இஸ் யுவர் ரோ. ரோ ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ரெக்கார்ட் ஆர் டப்பிள். புரியுதா? இந்த நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா கீ கான்செப்ட் பார்க்கலாம். சரியா? நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுறோன்னு சொன்னால் டேபிள், டப்பிள், ஆட்ரிபியூட்ஸு, டேட்டாபேஸ், இது 4ஐயும் பார்த்துட்டோம் RDBMS ஜர்கன்ஸில். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கீஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாபேஸில் நம்ம இதுலேயே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற டேபிளே எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி டேபிளில் நேமு என்னென்ன கொடுத்துருக்கோம், ஐடி, நேமு, ஏஜ், சேலரி. சரியா? இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம டேட்டாவை இப்போ 2 பேர்த்துக்கு ஒரே நேம் இருக்கலாம், 2 பேர்த்துக்கு ஒரே ஏஜ் இருக்கலாம், 2-3 பேர்த்துக்கு இப்போ ஒரு 5 ரெக்கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 3-4 பேர்த்துக்கு ஒரு 2-3 ஃபீல்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்களோட ரெக்கார்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு 2 கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரியா? அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அதே வேல்யூவில் இருக்கிற இன்னொருத்தவங்க ரெக்கார்டும் என்னைத்தான் நான் கால் பண்ணாங்க, அதனால் என்னைத்தான் ஃபெச் பண்ணுறாங்க, அப்போ யாரை ஃபெச் பண்ணுறதுன்னு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஃபார் இன் திஸ் கன்ஃபியூஷன் வி ஆர் யூஸிங் எ கீஸ். ஓகேவா? கீ யூஸ் பண்ணி அதனுடைய லிமிடேஷன்ஸை நம்ம லாக் பண்ண போகிறோம்.
சரியா? there are so many fields, ஓகேவா? the common field or fields are known as keys, ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நிறைய புலங்கள் உங்களுக்கு இருக்கும் ஒரு அட்டவணையில், சரியா? ஒரு டேபிளில் நிறைய புலங்கள்னால் என்னது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஃபீல்ட்ஸில் எப்போவுமே காலம்ஸாக இருக்கிறது, சரியா? அதில் காமனாக ஒரு ஃபீல்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி என்ன வேணும், தட் இஸ் அ கீ, ஓகேவா? தட் இஸ் அ கீன்னு சொல்கிறாங்க, சரியா? அதில் நிறைய கீஸ் இருக்குது. ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, காம்போசிட் கீ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கீஸ் இருக்குது. உங்கள் புக்கில் இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ உங்கள் இதில் வந்து 4 கீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இதில் எலாபரேட்டாக டயக்ராம் போட்டு சொல்லணுங்கிறதுல உங்களுக்கு ஜஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் போதுங்கிறக்காக இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா இந்த கீஸ் பற்றி டெப்த்தாக படிக்கலாம், எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி புரிய வச்சா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவனிங்க, ஏன்னா அந்தளவுக்கு டைம் இல்லை, உங்களோட போர்ஷன்ஸே ஹெவி, சரியா? ஸோ அதனால் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பிரைமரி கீனா என்ன அப்படின்னா தட் இஸ் அவர் கேண்டிடேட் கீ, சரியா? அப்போ இப்போ ஒரு நேம் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு சேமாக இருக்குது. அலெக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்கோம், தேர்ட் ரெக்கார்டும் அலெக்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் யூ ஆர் காலிங் அலெக்ஸ், ஓகேவா? அலெக்ஸ் எந்திரி அப்படிங்கிறீங்க. அப்போ எந்த அலெக்ஸ் எழுந்திருப்பாங்க, 2 பேருமே எழுந்திருப்பாங்க, சரியா? ஸோ அப்போ இதில் யூனிக்காக ஒன்று செட் பண்ணணும், சரியா? ஸோ இதே ஃபஸ்ட் அலெக்ஸ்னுடைய ஐடி வந்து 1, தேர்ட் அலெக்ஸ்னோட ஐடி வந்து 3, சரியா? சப்போஸ் ரோல் நம்பர் 3 ஸ்டாண்டப்னா எந்த அலெக்ஸ் எழுந்திருப்பாங்க, தேர்ட் நம்பர் அலெக்ஸ் யாரோ அவங்க தான் எழுந்திருப்பாங்க. அதே ரோல் நம்பர் 1 அலெக்ஸ் ஸ்டாண்டப் அப்படின்னா யார் எழுந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற அலெக்ஸ் தான் எழுந்திருப்பாங்க. ஸோ we can uniquely fetch the record, that is our primary key. ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் ஒரு டேபிளில் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் கால்ட் அஸ் அவர் பிரைமரி கீ. இதுதான் இப்போ விஷயம், ஒன்றுமே கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபாரின் கீ. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று நடக்குது, சரியா? அப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. என்ன அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் ஆக்டிவிட்டி, தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஆக்டிவிட்டி, தென் நெக்ஸ்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், தென் ட்ராயிங், இந்த மாதிரி ஒரு 3-4 ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, சரி? அப்போ ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 4 டேட்டில் நடக்குது. அதில் வந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து என்ன அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட் 1 வந்து ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? ஆக்டிவிட்டீஸ், டேட்டு, ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 3ன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 3ன்னு வச்சுக்கலாம். இஃப் சப்போஸ் ஸ்டூடெண்ட் 2 இஸ் வின்னர் ஆஃப் தி ஆக்டிவிட்டி 1ன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸ்டூடெண்ட் 2 வந்து வின்னராக இருக்காங்க ஒரு டேபிளில், ஒரு ஆக்டிவிட்டியில் ஏதோ எஸ்ஏ ரைட்டிங்கில் எதுலேயே வின் பண்ணியிருக்காங்க.